இப்போ ஜிப்மருக்கு ஏற்காடு போகிற ட்ரீட்மெண்ட் போகிறவங்களுக்கு இந்த கைடு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைடில் என்ட்ரன்ஸ் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேருந்து என்ட்ரி ஆனால் ரைட் சைடில் யூபி ஸ்லிப் இருக்கும். ஒரு 8:30க்குள்ளே போயிடுங்க. தென் ஓகே என்ட்ரி பண்ணிவிட்டு ஒரு 9:30க்குள்ளே ரெடி ஆகுதுன்னு பார்த்துது. ஏன் ஜிப்மர் ட்ரீட் பண்ணோன்னா அங்கே வந்து மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் அதனால் காசு கம்மியாக இருக்கும். ப்ராசஸும் ரொம்பலாம் தனியார் ப்ராசஸ் மாதிரி நம்ம இதெல்லாம் இருக்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக பண்ணுவாங்க. ஆனால் அங்கே வந்து டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா டேட்டு புக் பண்ணிவிட்டு அந்த டைமில் தான் போகணும். அதை மைண்டில் வச்சுக்கணும். ஓபியோட டைமிங் பார்த்தீங்கன்னா 8 மணிலேருந்து 12 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு எதுவுமே பிளான் பண்ணிக்கோங்க. அது கூட ஆதார் கார்டு மேண்டேட்டரி தேவைப்படும். அப்பா கார்டு இல்லை ஆயுஷ்மான் கார்டு இருந்தாலும் பெட்ரு தான். பஸ் ஸ்டாப்லேருந்து சிக்மருக்கு போனோம்னா 2 ரூட் இருக்குது. 2 ரூட், ஒரு ரூட்டு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி சுற்றி போகும். இன்னொரு ரூட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். அதாவது திண்டிவனம் மாநிலம் போகிற பஸ்லாம் ஜிப்மர் வழியாக தான் போகும். மோஸ்ட்லி அங்கே கண்டக்டர் விசாரிச்சுக்கணும். இப்போ பஸ்ஸில் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக போகலாம். நான் போகும்போது எனக்கு லேட் ஆகிடுச்சு. 30 to 40 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு. லேட் ஆனாலும் ரீஷெடியூல் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு மணி வேஸ்ட் ஆகும். அதை பார்த்துக்கோங்க. ட்ராவல் வேஸ்ட் ஆகும். எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். நான் மெடிக்கல் பார்த்தீங்கன்னா கல்கி மெடிக்கலில் மட்டும்தான் ஏசிடி ட்ரிப் கிடைக்குது. வேறு எங்கேயும் கிடைக்கல. நான் அலைஞ்சு தெரிஞ்சதான் மிச்சம். அதை பார்த்துக்கோங்க. கல்கி மெடிக்கல் மட்டும் ஜிப்மார்லேருந்து ஒரு ஆட்டோ ஷேர் ஆட்டோ இருக்குது. ஷேர் ஆட்டோவில் போனாலும் 2-3 ஸ்டாப்பிங்கில் பக்கத்துலேயே இருக்குது. 10 to 20 rupees தான் கேட்பாங்க. மைண்டில் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி ஃபெசிலிட்டி காசு கம்மியாக தான் இருக்கும். தனியாக மோஸ்ட்லி போகாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட்டிகிட்டு போயிடுங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து இன்கேஸ் நீங்கள் பிளட் எடுக்கும்போது மயக்கம் வந்து வந்தால் சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்லிப்பு கொடுத்த உடனே வெளியே போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ஆள் இங்கே எடுத்துகிட்டு இன்னொரு ஆள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அன்றைக்கி ஒரே நாளில் ஏதாவது பிஆர்பி பண்ணுறதுக்கு வரும். இன்கேஸ் அங்கே ஃப்ரீயாக இருந்தால் ஸ்லாட் ஃப்ரீயாக இருந்தால் அன்றைக்கே பிஆர்பி பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பண்ணிவிட வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வந்து நீங்கள் டேட் புக் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு நாள் வர மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் கன்ஃபார்ம் நீங்கள் பிஆர்பி பண்ணால் 2 days கன்ஃபார்ம் எப்படினாலும் எடுக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டேட்டு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் ஒன்று ரெண்டு பண்ணிவிட்டு அடுத்த நாள் போகிற மாதிரி தான் இருக்கும். ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனர்ஜிக்காக ஒரு வெளியே இட்லி கடையெல்லாம் இருக்கும். சாப்பிட்டு லைட் ஃபுட்டாக சாப்பிடுங்க. அப்புறம் இளநீ குடிச்சிட்டு போயிடுங்க. வெளியே எதுக்கும் சேஃப்டிக்காக ஓஎஸ் போட்டு வாங்கிட்டு போயிடுங்க. என்னோடய ட்ரீட்மெண்ட்டில் நான் இந்த இதெல்லாம் கவனிச்சு இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ஏஜ் ரிலேட்டிவ் பார்த்தீங்கன்னா கல்கியில் மட்டும்தான் கிடைக்குது. அதை மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த கைடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.